பாட்டி சமையல் பேத்தி கிச்சன் இந்த வாரம் புது ஸ்பெஷலுங்க. சம்மருக்குன்னு உண்டான விஷயம் மாங்காவை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம், தட் இஸ் த கோர் இன்க்ரீடியன்ட் இந்த வாட்டி. ஸோ மாங்காவை நம்ம எல்லா விதத்துலையும் யூஸ் பண்ணலாங்க. இதில் வந்து பேர் போனது வந்து மாங்காய் சாதம், அப்புறம் மாங்காய் ஊறுகாய், வெந்தய மாங்காய், அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். எல்லாம் கொஞ்சம் ஊறுகாய் ஐட்டமாக தான் இருக்குது. ஆனால் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுங்கிறதுக்காக இந்த வாட்டி நாங்கள் வந்து மாங்காய் சாதம் தான் முதல்ல நான் ஆரம்பிக்கிறோம். ஆஸ் யூஷுவல் நமக்கு வந்து எப்பயுமே இருக்கிறவங்க ஹம்சம்மா அவங்களோட ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் டூயிங் மாங்காய் சாதம் எப்படி வந்து பண்ணலாம், என்ன வேணும் என்ன வேண்டாம் எல்லாத்தையும் நம்ம கற்றுக்கலாம் வாங்க. பாட்டி சமையல் பேத்தி கிச்சன். வாங்கம்சம்மா, எப்படி இருக்கு? ஹெல்த் வைஸ் எல்லாம் சூப்பர். உங்கள் எனர்ஜி வச்சு தான் நாங்களும் நிறைய எனர்ஜி கெயின் பண்ணுறோம். நீங்கள் என்ன ரொம்ப எனர்ஜி எடுத்துட்டேன்னா அப்புறம் சரி, இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி நான் மாங்காய் சாப்பிட்டுட்டு 2 மாங்காய் எடுத்து மாங்காவை துருவி வைக்க சொன்னாங்க, தோல் எடுத்துகிட்டு. ஸோ அதை நான் எடுத்து வச்சுருக்கேன். தட் இஸ் ரா மேங்கோ, அதாவது இன்னும் மாங்காவாக இருக்கிறது பச்சை கலரில் இது இருக்கும், தோல் இருக்கும், அது நல்ல காயாக இருக்கணும். அதுதான் நம்ம பண்ணியிருக்கோம். மீடியம் சைஸ் மாங்காய் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து 2 எடுத்துருக்கோம். ஆனால் எவ்வளோ வேணுமோ நீங்கள் போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் தான் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஆக்சுவலாக 2 மாங்காய் துருவினது இல்லை, இது இன்னும் கம்மி. அப்புறம் ரைஸ் வந்து வெடிக்க விட்டு நம்ம வச்சுருக்கோம் கொஞ்சமாக. அந்த மாங்காய்க்கு ஏற்ற மாதிரி ரைஸ் வச்சுருக்கோம். கொஞ்சம் உதிரியாக இருந்தால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், ஏன்னா குழஞ்சி போச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த ஒரு ஃபீல் வேறு மாதிரி இருக்கும். தாளிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு வித் வத்த மிளகா, பச்சை மிளகாவும் கீறி வச்சுருக்கு, மஞ்சள் பொடி, கருவேப்பிலை, ஆஸ் யூஷுவல் நம்மளோட இன்க்ரீடியண்ட் இருக்குது, உப்பு இருக்குது, பெருங்காய பொடி இருக்குது. எல்லாத்துலேயும் ஒரு பெருங்காய பொடி வந்துடும். ஒன்று பொடி இருக்கும், இல்லைன்னா கட்டி இருக்கும். அதனால் வாங்க எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம். ஓகே சம்மா எப்படி? ஓகே, எல்லாம் ரெடியாக இருக்குது. சாதமும் வடிச்சாச்சு. ஆமாம், ஒரு நல்லெண்ணெய் விட்டு கொஞ்சம். இதுக்கு வந்து நல்லெண்ணெய். ஆமாம், புளிஞ்சோட மாதிரி இந்த சாதத்துக்கெல்லாம் எப்போவுமே நல்லெண்ணெய் தான் நல்லா இருக்கும். கொஞ்சம் இது கொஞ்சம் லைட்டாக ஹீட் வந்த உடனே அப்புறம் நீங்கள் தாளிக்கு போடலாம். ஏன்னா உடனே போட்டுறாதுங்க, அது கொஞ்சம் டைம் எடுக்கும். முதல்ல கடுகு போட்டு கொஞ்சம் வெடிச்சதுக்கு அப்புறம் சொல்லலாம். கடலைப்பருப்புக்கு அப்புறம் உளுத்தம்பருப்பு இல்லை 2 அவனுக்கு பருப்பு போடணும். ஆக்சுவலாக கடலைப்பருப்பு குண்டா இருக்கே தவிர அதுதான் சீக்கிரம் கருகி போயிடும். அப்படி உளுத்தம்பருப்பு கருகி. ஓகே, இது எடுத்து சின்னதாக வைக்கிறேன். பார்த்த அம்சமா இது கடுகு போட்டு, கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு எல்லாத்தையும் போட்டாச்சுங்க. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு அண்ட் வத்த மிளகா சேர்த்து போட்டாச்சு. சின்னதாக நான் சின்னதாக தான் வைக்கிறேன், ரொம்ப தீயக்கூடாது. அதே சமயத்தில் இல்லை, பழைய ட்ரெடிஷ்னல் சமையலுக்கு இந்த சமையலுக்கு என்ன வித்தியாசம்னா, இதெல்லாம் அடுப்பு எரியும், அடுப்பு சுற்றியும் எரியும், நடுப்புற தீயாது. இப்போ இது சென்டரில் எரியறதுனால சென்டரில் சட்டுன்னு. ஆமாம், இது போடலாமா? கொஞ்சம் கரைச்சி பச்சை மிளகாய் இது கருவேப்பிலை. பச்சை மிளகா 2 கீரி வச்சுருக்கோம், அதை நான் போடுறேன். ஓகே, கருவேப்பிலையும் போட்டுடலாமா? இல்லை, ஏன்னா காரத்துலேயே டிஃப்ரென்ஸ். பச்சை மிளகாய்க்கு ஒரு விதமான காரம், வத்த மிளகாய்க்கு ஒரு வாசனை. அதனால அது எல்லாத்தையும் போகணும். ஏன்னா நம்ம சவுத் இந்தியன் ட்ரெடிஷன் எல்லாமே கொஞ்சம் எல்லாமே நல்ல நாக்கு தீர்க்கமாக இருக்கும். இது போடலாமா? இந்த கருவேப்பாது. ஓகே, எல்லாம் சேர்த்துட்டு பருப்பெல்லாம் நல்லா ஆஸ் யூஸ்வல் தாளிச்சுக்கிற மாதிரி சவப்படணும். பச்சை மிளகா வதங்கணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை. ஸோ பேசிக்காக இதுதான் கலர்ல மஞ்சள் பொடி. ஆமாம், மஞ்சள் மாங்காய் சாதம் ஒயிட் தான். கொஞ்சம் நம்ம இதுக்காக மஞ்சள் பொடி உடம்புக்கு இதுக்காக இம்யூஷன் அதுக்காக போட்டுக்கிறது, இம்யூனிட்டி பவருக்கு எல்லாத்தையும். ஆமாம், இப்போ எல்லாத்துலேயுமே மஞ்சள் பொடி போட சொல்கிறேன். ஆமாம், ஸோ நான் இதையும் போட்டுடுறேன். போடுமா? போடுறோம். சரி, அது மஞ்சள் பொடி போட்டால் அது தனி கலர் தான். எல்லாத்துக்குமே இந்த மஞ்சள் பொடியை போட்டால் இந்த எலுமிச்சம்பழம் பழுக்கிறதே கலர். அதான் சொல்ல வந்தேன், லெமன் ரைஸ் மாதிரி அப்படின்னு சொல்ல வந்தேன். மாங்காவை போடுறேன். நல்ல
மாங்காய் வந்து கொஞ்சம் எலசாக தான் இருக்குது. ஏன்னா கொட்டும் போது அப்படியே ரொம்ப நல்லா இருக்குது பார்க்கவே. மாங்காயில் பல வெரைட்டி இருக்கிறதுனால நம்ம புளிப்புக்கு தகுந்தபடி தான் உப்பு காரம்லாம் போட்டுக்கணும். ஏன்னா அதெல்லாம் கரெக்டாக வந்து சொல்ல முடியாது. நம்ம இதுக்கு தேவைய புளிப்பு மாங்காயா நார்மல் மாங்காயா பார்த்து அதுக்கு தகுந்தபடி போட்டு. ஓகே. ஸோ மாங்காய் வந்து ரொம்ப எப்படி உங்களுக்கு வதங்கணும்னு சொல்கிறேன் நீங்கள்? இது ரொம்ப குழஞ்சி மாங்காய் தொக்கு போடுற மாதிரி வேக வேண்டாம். கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போய் வதங்கினா போதும். அப்போ தான் கொஞ்சம் அரிசிக்கு ஏற்ற மாதிரி கடிச்சு சாப்பிட்ற மாதிரி. ஓகே. ஜென்ரலாக புளிஞ்சால் இந்த சாதம் சாம்பார் இது கலந்தாலுமே சாதம் உதிரி ஆகிறதுக்கு கொஞ்சோண்டு எண்ணெயை தெளித்து உதிர்த்து விட்டால் நல்லா சாதம் உதிர்வு. குழையணும்னா மசிக்கணும் தயிர் சாதம் இருந்தால். ஆமாம். மற்ற சாத்துக்கெல்லாம் என்ட்டு உதிர்த்து விடணும். கலர் பார்த்தாலே லெமன் ரைஸ் மாதிரி இருக்கும். ஆமாம், பார்க்க அப்படி தான் இருக்குது. இதில் வந்து இப்போ மாங்காய் சொல்கிறது, நம்ம நெல்லிக்காயும் இதில் ஆட் பண்ணலாமா? நெல்லிக்காய் இதில் ஆட் பண்ணால் நெல்லிக்காயில் ஒரு துவப்பு இருக்கும். அது எல்லாருக்கும் சாத்தோட சேர்ந்து பிடிக்குமான்னு தெரியாது. அப்கோர்ஸ் நெல்லிக்காயை அரைச்சி தயிர் பச்சடியா பண்ணி தொட்டுக்கலாம். ஸோ ஓகே. நெல்லிக்காய் 2 நெல்லிக்காயை வேக வச்சு ஒரே ஒரு பச்சை மிளகாய் துளி தேங்காய் கொத்தமல்லி வச்சு மிக்சியில் அரைச்சி தயிரில் துடைச்சி தொட்டுக்கலாம். நல்ல சாய்ஸு, கேட்டு வச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணி பார்த்து சாப்பிட்ணும். போட்டலாமா ரைஸு? இல்லை, ஜென்ரலாக கலக்கிறதுக்கு எதுவுமே அரிசி சாதமோ இதுவோ எதாக இருந்தாலும் டபக்குன்னு கலக்கக்கூடாது. கொஞ்சம் போட்டுட்டு சாதம் தேவையா இது தேவையான்னு பார்த்து பண்ணால் கொஞ்சம் டேஸ்ட் கரெக்ட். இது நாங்கள் பண்ணதே கிடையாது எப்பயும். இல்லை, எப்போவுமே எந்த வேலை பண்ணாலுமே அந்த சாத்தையும் அத்தனையும் போட்டால் தேவைப்படும் தோணும். ஆமாம். இல்லைன்னா கொஞ்சம் மாங்காய் ஜாஸ்தியாக இருந்தால் சாதம் ஒரே புளிப்பாக இருக்கும். நான் இப்போ நிறுத்திக்கிறேன். இது ஏன்னா கொஞ்சம் மாங்காவோடு நமக்கு டேஸ்ட் தெரியணும், எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இல்லை, சாதத்தை போட்டு இதை போடுறதா போட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் உப்பு போடுறேன். இன்னும் கொஞ்சம் போடலாம், புளிப்பு தான் இருக்கும் மாங்காய். அஃப்கோர்ஸ் மாங்காய் டேஸ்ட் பார்க்கலன்னா இதுக்கு உண்டானது தான் போட்டிருக்கேன். சரி, ஸோ பார்க்க வந்து லெமன் ரைஸ் மாதிரி இருக்குது. ஆனால் டேங்கியாக தான் இருக்கும், அதாவது புளிப்பு இருக்கும். ஆனால் இதோட மாங்காவோட தான். இல்லை, மாங்காயோட டேஸ்ட் வேறு தானே, மாங்காயோட வாசனை மாங்காயோட டேஸ்ட். ஆமாம். ஏன் இப்போ ரைஸ் வந்து ஆற விட்டு தான் போடணும்னு எதுக்காக சொன்னோம்? அதுவுமே இல்லை, அது வந்து சூட்டோட போட்டால் இது சூடு, அது சூடுன்னா கொஞ்சம் குழஞ்சி போயிடும். இல்லை, நேரம் இருந்தால் வீணாக போயிடும். அதனால் ஓகே. ஜென்ரலாக சொல்லுவா இல்லையா, சாதம் வேத்து விடும் அதெல்லாம் சொன்னால் இப்போ சரியாக வராது. ஆமாம், அது சூடு இருந்தாக்கா அப்படி ஆகிடும். கொஞ்சம் ஆற வச்சாக்குன்னா அது. ஸோ கொஞ்சம் நேரம் வந்து வச்சு சாப்பிட்ணுன்னா இது கொஞ்சம் ஆற வச்சுட்டு பண்ணால் பெட்டர். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏன் எதுக்குன்னு கேட்குறதுல இது இல்லை, ஆனால் அதை ஃபாலோ பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. நைஸ். இது பார்க்க ரொம்ப நல்லா கம்சமாக. நான் கொஞ்சம் டேஸ்ட் பார்க்குறேன். ஸோ தட் இப்போ வந்து நமக்கு மாங்காய் சாதம்ன்றது இப்போ ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். எனக்கு ஜென்ரலாகவே லெமன் ரைஸ் பிடிக்கும். ஆனால் இந்த டேங்கினஸில் அந்த மாங்காவோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. இது நிஜமாகவே ட்ரை பண்ணுவோங்க. நீங்கள் வீட்டில் 100% இது ட்ரை பண்ணுங்கள். மாவடுவில் 100% இது வந்து நாங்கள் பண்ண போகிறோம். பெரிய கிச்சனில் எப்படி பண்ணுறாங்கன்றது நம்ம பார்க்கலாம் வாங்க. ஆனால் இதை வாங்கி நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்னங்கிறத ஷேர் பண்ணுங்கள். Until then, signing off, this is Nitya. See you.